சூப்பராக இருக்க என்ன நீங்கள் இருந்த வறுமை கஷ்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எங்களுக்கு தான் அந்த வழி வேதனைன்னு தெரியும். எங்களுக்காக மக்களுடைய உதவியோட என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 20 நாள் இரவு பொருள் பாராமல் உங்களுக்கு இந்த வீட்டை கட்டி வீட்டில் ஒப்படைச்சிருக்கு. எல்லாமே இறைவனுடைய செயல்பாடு தான், மக்களுடைய உதவி தான். நீங்கள் நல்லா இருக்கணும், எப்போதுமே கௌரவமாக வாழணும். நீங்கள் கௌரவமாக வாழணும். இனிமேல் யாருக்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துலையும் போய் யாசகம் எடுக்கக்கூடாது. நான் இருக்கிறேன், சரிங்களா? தைரியமாக இருக்கணும். ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா. நீ பாம்பளை பிள்ளையா? நீ யாரு? பொம்பளை பிள்ளையா? நீ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? இதே மாதிரி நீங்கள் கௌரவமாக இருக்கணும், சரிங்களா? நான் என்ன ஒரு கடவுள் ஒரு தூதராக அமைச்சார். 10,000 ரூபா உங்களுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து நேரடியாக உங்கள் கையில் கொடுக்குறேன், சரிங்களா? சந்தோஷமா அவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க எல்லாரும். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. பொங்குது பொங்குது. குழந்தைங்க நல்லா படித்து நீங்கள் பெரியாளாக வரணும், அது அண்ணன் பார்க்கணும், சரியா? நல்லா படிக்கணும். நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு நிறைய சொந்த பந்தம் இருக்கும். நீங்கள் தனி ஆள் கிடையாது, ஓகே? ராணி, நான் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த தெருவில் போய் சோறு குடும்பம் கேட்டாலாம் தீக்குன்னு கருத்துவாங்க. அதனால 2 பிள்ளைகளையும் என் தங்கச்சிகிட்ட விட்டுட்டு நான் கோயிலுக்கு பிச்சை எடுக்க போனேன். திருநள்ளாறு, நாகூர், வேளாங்கண்ணி இதில் போய் பிச்சை எடுத்துட்டு வந்து இந்த 2 பிள்ளைகளையும் கலந்து பண்ணேன். யார் வீட்லேயும் போய் கையேந்தக்கூடாது, யார்கிட்ட கேட்காதீங்க. நான் பிச்சை எடுத்தாந்து உங்களுக்கு நான் சோறு போடுறேன், யார் வீட்டில் போய் அரிசி கேளுங்க, சோறு கொடுங்கன்னு கேட்காதீங்க. பட்டினியாக கடந்தாலும் கடைங்க, நான் பிச்சை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் சோறு கறி ஆக்கி தரேன்ட்டு என் பிள்ளைகளை பிச்சை எடுத்தாந்து நான் சோறாக்கணும். இந்த வீடு கடந்த கடைக்கு என்னான்னு ஏற்றி பக்கத்து ஒரு நாதி கூட வரல. அதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு எனக்கு ஒரு ஐயா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இவங்களுக்கு ஃபோன் அடித்தா வரமாட்டேன்ட்டாங்க. சாமானியமாக ஒரு வாரம் இழுக்கப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஐயா நீங்கள் வீட்டை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரிம்மா நான் வாரமான்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல தெரியாமல் உடனே இந்த வீட்டை கையை வச்சு பிரித்து ஆளை விட்டு கருவை காடு மாதிரி இருந்துச்சு. பாம்பு பூந்து கடிச்சா கூட தெரியாது, அவ்வளோ ஒரு காடாக இருந்துச்சு. அவங்க தான் எனக்கு இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு வீட்டை கட்டி எனக்கு புதிய நிறுத்தினாங்க. அவங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும்னா. மக்களுக்கு நன்றி சொல்லி மக்களுக்கு நன்றிம்மா. நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் நன்றி உதைக்கிறேன். நான் உங்களை மறக்கவே மாட்டேம்மா. நீங்கள் செஞ்ச உதவிக்கு யாரா இருந்தாலும் நேரம் பாருங்க. யாரா இருந்தாலும் என்ன பாருங்க. என் நிலைமை இருக்க நீங்க பாத்துட்டீங்கன்னா கூட நீங்க உங்களுக்கே தெரிஞ்சுக்குவீங்க நீங்க நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு. நன்றி. என்னுடைய பேர் பாரதி மோகன். திருவாரூர் மாவட்டம் புலிவலம் திருவிக்கா நகர்ல ராணி அம்மான்னு சொல்லிட்டு 2 குழந்தை அவங்க தங்கச்சியோட அன்றாட வறுமையில கஷ்டத்துல ஒருவேளை உணவு இல்லாம குடிசை வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடை ஒன்று கட்டி அவங்க கையில் நாங்கள் மக்களுடைய உதவியோட ஒப்படைச்சிருக்கிறோம். இந்த தாய் தன் வறுமையை இந்த வறுமையில் 2 பிள்ளைங்கள அந்த தங்கச்சி வச்சு இப்படி காவந்து பண்ண முடியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேளாங்கண்ணி, நாகூர், திருநள்ளாறு இந்த மாதிரியான பகுதியில் போயிட்டு ஒவ்வொருத்தையும் கையேந்தி பிச்சை எடுத்து அதில் வர்ற காசை வச்சு இந்த 4 பேரையும் காப்பாற்றிட்டு வராங்க. அவங்களால ஒரு வீடு கட்டி வாழ முடியல. அவங்களால இந்த குழந்தைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுகளை பண்ண முடியல. நிரந்தரமாக அவங்க ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்கிறதா அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு சமூக சேவை பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துகிறாங்க. உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு பார்க்கும்போது அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய கஷ்டத்தையும் பார்த்துட்டு நம்ம பொது வெளியில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணி நம்ம வெளியிட்ட பிறகு மக்களுடைய அந்த ஆதரவு பெற்று
அவங்க கொடுத்த 150 நாங்கள் வந்து சேமித்து வச்சு இன்னைக்கு வந்து 3,21,000 ரூபாய்க்கு இந்த வீட்டை கட்டி நாங்கள் அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம்.